ஆதரிக்கிறோம் 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 தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை ஆதரிக்கிறோம் 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 தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்று நிறைவேற்று புது கல்லூரி மாணவர் சங்கம் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவை தெரிவிக்கிறோம் தமிழக அரசே தூய்மை பணியாளர்களுக்கு கோரிக்கையை நிறைவேற்று தூய்மை பணியாளர் கோரிக்கையை நிறைவேற்று கல்லூரி மாணவர் சங்கத்திலிருந்து மாணவர்களோடு வந்திருக்கோம். தொடர் போராட்டம் இங்கே 10 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் போராடி வருகிறார்கள். இன்னைக்கு 11வது நாள். தமிழக அரசு ஒன்றும் வந்து எந்த முடிவும் சொல்றது, எந்த முடிவும் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தத்தை தெரியுது. இது கஜா புயலாக இருக்கட்டும், மருதா புயலாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக புயல், வெள்ளம், மழை எதையுமே பார்க்காம நாங்கள் இங்கே வந்துட்டு பணி செஞ்சது வந்துட்டு ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு இன்னும் பதில் கொடுக்காதது தமிழக அரசு மிகவும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால புதுக்கல்லூரி மாணவர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் மாணவர்கள் அனைவரும் வந்திருக்கோம். எங்களுக்கு ஆதரவு தூய்மை பணியாளர்கள் தான் எல்லாமே அப்படின்றத பார்க்குறோம். அவங்க தான் நம்மளோட ப்ரைடு. ஏன்னா இப்போ ரோடெல்லாம் குப்பையாக இருக்குது. இப்போ யாருமே வரல, இல்லைன்னா எப்படி இருக்கும்? அவங்க வர போய் தான் அது நடக்குது. அவங்க வரலன்னா நம்ம இங்கே கார் போவோமா, வண்டி போவோமா, எதுவுமே ஒரு கேள்விக்குறி தான். தொடர்ந்து உங்களுடைய கல்லூரி அந்த மாணவர்களுக்கு என்ன சொல்ல மாணவர்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு 4-5 கல்லூரிகள்லேருந்து வந்திருக்காங்க. கல்லூரி மாணவர்களுக்கு என்ன தெரிவிக்கிறோம்னா, இது ஒரு முக்கியமான பிரச்சனை, சமூக பிரச்சனை. இதை வந்து நேரில் சந்திச்சு அவங்களும் பார்வையிட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணுன்றது எங்களுடைய. ஜல்லிக்கட்டோட வெற்றிக்கு முக்கியமான காரணமே மாணவர்கள் மட்டும்தான். நீங்க களத்தில் இப்ப இறங்கிருக்கீங்க, இது கண்டிப்பாக வெற்றி பெறுன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக உங்களை சார்ந்து மற்ற கல்லூரிகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? களத்துல அது தொடர்ந்து இருக்கு. இன்னொரு 11வது நாளாக இருக்கு இன்னைக்கு. இது இன்னும் எத்தனை நாள் போகுதுன்னு தெரியல. தொடர்ந்து இது இப்போ தொடர்ந்துகிட்டே இருந்ததுன்னா எங்களுடைய மாணவர் சங்கத்தின் மூலியமாக நாங்கள் வந்து எங்களோட முதல்வருக்கு என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்க? முதல்வருக்கு அதாவது 2026 தேர்தல் வரப்போகுது. இதுவரை எல்லாம் சிறப்பாக போனதுன்னு நம்புகிறோம். அதே போல் இப்பயும் இதை செஞ்சுட்டாங்கன்னா இன்னும் சிறப்பாக அமையும் அப்படின்றது எங்களுடைய. என் பேர் முகமது இம்ரான். கடந்த ஆண்டு மாணவர் சங்கத்தில்